ஏண்ட ஸ்டைலில் வெண்டைக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சட்டியில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு மற்றும் தேவையான அளவு மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக நீல வாக்கில் வெட்டின வெண்டைக்காயும் சேர்த்து மசாலா வெண்டைக்காயில் நல்லா ஒட்டுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பாத்திரத்தை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இது நல்லா வதங்க விடணும். எண்ணெயிலே வதங்கட்டும், தண்ணி எதுவும் மெட் பண்ண வேணாம். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கிக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு கெட்டியான தேங்காய் பாலை எட் பண்ணிக்கொள்வோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை அணைச்சிக்கோங்க. இப்போ சுவையான க்ரீமியான வெண்டைக்காய் தேங்காய் பால் கறி தயார். அது மேண்ட ஸ்டைலில் இன்றைக்கி நான் செஞ்சு வைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.